எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல பார்ப்பீங்க. அண்ட் சாரி, மைக் இங்கே இருக்க நான் கைக்கு வச்சுட்டு இருக்கேன். என் பேர் அருண். என்னை ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் இப்போ தான் யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எஸ், நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து 100K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளோட அடுத்த ஸ்டெப்பாக யூடியூப்பில் வரணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தது. பட் இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, யூடியூப்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது லைக் அதுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வீடியோ எடுக்கிறது எப்படி, அதை உங்களுக்கு எப்படி ப்ராப்பராக கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் நம்மளோட வீடியோ நீ யூடியூப்பில் எப்படி வரும் அப்படின்னா, லைக் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். எல்லோரும் இந்த 2K கிட்ஸ் பண்ணுற மாதிரி, சாரி அவங்க தப்பு சொல்லலை, பட் அந்த மாதிரி வந்து கிரிஞ்சு பண்ண என்னால் முடியாது. ஆள் தெரியல போட்டு. ஸோ அப்படி பண்ணி தான் நம்மளும் இன்ஸ்டாலே வந்திருக்கோம். பட் அது ப்ராப்பராக அது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது ஓகே, 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது செட் ஆகாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட மன திருப்திக்காகவும் 4 பேர்த்தோட சந்தோஷத்துக்காகவும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற ஒரு கோட்பாட்டோட இந்த தெரில, எனக்கு இப்படி ப்ராப்பராக பேசலாம் பழக்கம் இல்லை. ஸோ இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிற கோட்பாட்டோட மட்டும் நம்ம இதை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, என்னால் வீடியோ எடுக்க முடியுமா, ஸோ என்னால் ப்ராப்பராக உங்களுக்கு அதை கொண்டு வந்த முடியுமா, எடிட்டிங் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி வீடியோவை பப்ளிக்கில் வச்சு எடுத்து அதை கொண்டு வர முடியுமான்னு தெரில. பட் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஒன் டே லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் வந்து ஒரு டெமோ வீடியோவை எடுத்து பார்க்க போகிறேன். இது நல்லா இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக வரும். அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற நிறை குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. முதல்ல கிளம்புவோம். ஸோ இந்த மைக்கை கையில் பிடிச்சிட்டே வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்மளோட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ புதுசாக இருக்குது, என்னன்னு தெரில, எப்படி மாட்டணும்னு தெரில. பைக் இப்போதைக்கு இப்படி மாட்டுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த மைக் இப்படி மாட்டியிருக்கோம். ஸோ எங்கே போனாலும் டைம் கீப் அப் பண்ணுறது என்னோடய பழக்கம். ஆன் டைத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என் கையில் வாட்ச்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்காக வாட்ச், தென் என்ன தான் கூகுள் பே ஃபோன்பே இருந்தாலும் இதோட அருமை எங்கேயும் வராது. ஸோ பர்ஸ் மஸ்ட். அண்ட் நமக்கு இந்த முடி இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவும் தேவைப்படும். ஸோ சீப்பு அண்ட் மஸ்ட்டு என்னோடய பைக்கு. நான் எப்பவுமே கீ செயின் போட மாட்டேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. அதுக்கு அது பேக்கெட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்காக இது. தென் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, டீ சாப்பிட. இதுதாங்க எங்கள் ஊர். நான் ரெகுலராக டீ சாப்பிட போகிற ரூட் இப்படி தான் இருக்கும். சரி வாங்க, வண்டி ஓட்டுறப்போ வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இதுதான் நான் ரெகுலராக டீ சாப்பிட்ற கடை. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஒரு வாரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, அதனால் லைட்டாக பிரேக் விட்டாச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு மாதிரி சொல்கிறேன், நான் ஒரு டீ அடிக்ட். ஆக்சுவலி நான் ஒரு டீ டோட்டல், டீ மட்டும் தான் குடிப்பேன், டீ காஃபி மட்டும்தான். அண்ட் என்னோடய அதிகபட்ச சந்தோஷமே இந்த ஒரு டீ தான். என்னோடய சந்தோஷம், சோகம், துக்கம் எல்லாமே இதுக்குள்ளே முடிஞ்சிடும். எவ்ரிடே மார்னிங் இந்த சிங்கிள் டீயில் என் லைஃப் ஆரம்பிக்கும், திருப்பி இதே சிங்கிள் டீயில் என் லைஃப் முடிஞ்சிடும். ஸோ ஓகே, என்னோடய பெஸ்ட்டு கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இங்கே தான், இல்லைனாலும் இங்கே தான். பட் டீ குடிக்கிறதுன்னு ஒரு கடை வச்சுருக்கேன். லைக் நமக்கு அது தோணுமில்ல, இங்கே உட்காந்து குடிச்சா நல்லா இருக்கணும். நான் மற்றவங்க மாதிரி சும்மா டீ குடிக்கிறதுன்னு தாண்டி, அண்ட் எனக்கு வந்து இந்த டீ குடிக்கிறேங்கிறத தாண்டி டீ குடிக்கிறது வந்து இங்கே உட்காந்து குடிக்கணும், இப்படி உட்காந்து குடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்களே பாருங்களேன், நான் டீ குடிச்சிட்ருக்கேன். லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்குது, பட் என் பின்னாடி பாருங்கள் ரோடு போயிட்டுருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோப்பு இருக்கும். இப்படியே உட்காந்து நீட்டாக டீ குடிச்சு பழகிடுச்சு. மார்னிங் வேணால் இங்கே இப்படி தான் குடிக்கணும்னு ஒரு மாதிரி பழக்கமாகிடுச்சு. ஓகே, நல்லா இருக்கு. வாங்க அடுத்த கிட்ட வைக்கணும்னு பார்க்கலாம். நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். எஸ், எனக்கு ரெகுலராகவே கோயிலுக்கு வர பழக்கம் இருக்குது.
ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நான் ரெகுலராக ஆஃப்டர்நூன் வந்து சாமி கும்பிட்டு தான் போவேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க. இப்போ நம்ம நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புவோம். எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கோயில் முடிச்சுட்டு நேராக இந்த கடைக்கு வந்துடுவேன். இங்கேயும் ஒரு டீ ஒரு பஜ்ஜி. சரி, இந்த கடையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வீடியோ பார்த்தாலும் டீ குடிக்கிற மட்டும்தான் எனக்கு போகணும்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ கோயிலுக்கு வேணால் கோயில் வந்து முடிச்சதும் டேரெக்டாக அந்த கடையில் ஒரு டீ, அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். எப்பவும் போல் சாமியை பார்த்துட்டு வழக்கம் போல் ஒரு டீயை குடிச்சிட்டு ஸோ ஒரு 1 hour கேப் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பர்சனல் ஒர்க். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பர்சனல்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, லைக் நம்ம ஒரு சின்ன ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம மார்னிங்லேருந்து பைக்கில் போயிட்டு இருந்தோம், இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டால் ஆக்சுவல் ஒன்றும் இல்லை. அண்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் பேர் அருண். என் பேர்லேயே அருண் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கேன். ஸோ ஈவெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. இந்த மந்த்து ஃபுல்லாக இது ஆடி மாதம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மந்த் இது ஈவெண்ட் இருக்காது. ஸோ இப்போ எடுக்கிற வீடியோவை எப்போ போட போகிறோன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, பார்ப்போம். இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ இந்த மந்த் என்னோடய விளாகில் நீங்கள் என்ன பார்த்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, மார்னிங் எழுந்துச்சு டீ குடிக்க போகிறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கடைக்கு போகிறது, திருப்பி வந்து டீ குடிக்க போகிறது, அப்புறம் இப்படி கிளம்பி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்குமே தாண்டி மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகாதுன்னு எனக்கே தெரியும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ட்ரையல் தான் அப்படிங்கிறது. என்னால் முடியுமான்னு தெரியல, அதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். பட் முடியாதுன்னு எதுவும் இல்லை. ஸோ கற்றுக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதையும் கேப்சர் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, லைக் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இந்த 1 day இதில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம காருக்கு வைஃபர் மாற்ற போகிறோம். ஏன்னா இது மழை சீசன்னால நமக்கு வந்து முன்னாடி கிளாஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வந்திருக்க கடை கிளாசிக் டெக்கர்ஸ், கார் டெக்கர்ஸ், இந்த கடை தான் வந்திருக்கோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சவங்களோட கடை தான். ஸோ இதில் வந்து நம்ம அந்த காரோட வைஃபர் மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். உண்மையாகவே எனக்கு தெரியல எப்படி இந்த விளாகர்ஸ் எல்லாம் இப்படி விளாக் எடுக்கிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. நான் வந்தேன், லைக் நீ பார்த்துட்டு அங்கே சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே அவர் அதை மாட்டிக்கிட்டாரு. எப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டும் இப்படி கரெக்டாக கேப்சர் பண்ணுறீங்க? நான் வைஃபர் மாட்டின காட்டணும்னு நினச்சா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே அவர் மாட்டிட்டாரு. ஸோ கைஸ், இந்த 1 day ட்ரிப் போகிற மாதிரி நம்மளோட ஒரு நாள் லைஃப்பை ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். பட் எதுவும் ஃபர்ஸ்ட் டேங்கிறனால ஒரு மாதிரி ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான், நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு முழுசாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும்னு நினச்சோம்னா பல வருஷங்கள் பல மாதங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் போல். ஏன்னா நானே இந்த யூடியூப்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ இந்த மைக்கெலாம் வாங்கி ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சர்ட்டன்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், பீப்புள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக இருக்கிறவங்க தான் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுல. நம்ம கொடுக்குற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலே ஓகே, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரீசன்ட் டேஸ்ல தான் புரிஞ்சுது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. அண்ட் அது எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு சில பேர் இருந்தாங்கன்னா அதை வரவேற்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஓகே, ஸோ இப்போதான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட கேமரா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இன்னைக்கு தான் இந்த எப்போ இருக்காது. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை கன்சிஸ்டன்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம், ஒரு தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க. ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதோட பலன் நம்ம அனுபவிப்போம். அதை இப்போ ரீசன்ட் டேஸ் நிறைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். எப்போவுமே வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சில பர்சனல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அனுபவத்தில் சொல்கிறேன். அது ஏன்னு ஒவ்வொருத்தரும் அது அடிபட்டப்போ ஒவ்வொருத்தரும் புரியும். பட் இது என்னோடது ஏன் அப்படிங்கிறது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்மளோட இன்னைக்கு மட்டும் இந்த வீடியோவில் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் டெய்லியும் என்னோட முகத்தை நீங்கள் பார்த்து அழுகணும் கஷ்டப்படணும் எதுவும் இருக்காது. அண்ட் நான் எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா, அதாவது
ஏதாவது முடியாதவங்களுக்கு நான் அப்படியே சொல்லியிருந்தேன், ஏதாவது முடியாதவங்களுக்கு தான் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த முடியாதவங்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, யாராவது ஒரு 10 ரூபாயை 10 பேருக்கு பிரித்து ஒவ்வொரு ரூபாயை கொடுத்து அதில் ஒரு யூஸும் இல்லை. ஸோ 10 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாயும் ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு நேரம் பசியவாது போக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். என்னால் பெருசாக பண்ண முடியாது, அந்த நிலைமைக்கு நான் வரல. இப்போதைக்கு இருக்குது, எல்லாமே இல்லாமல் இல்லை, இருக்குது, என்னோட தேவைக்களவாக இருக்குது. என் தேவைக்கு மீறி வர எல்லாத்தையுமே வந்து இனிமேல் முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட். என்னோட தேவைக்கு மீறி அப்படின்னா எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி, மம்மி, நான் அப்படி ஒரு மாதிரி சின்ன ஃபேமிலி ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலியை பார்த்து தான் நான் வெளியே வர முடியும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. ஸோ நான் இனிமேல் நான் ஏர்ன் பண்ணுறதுல இருந்து என்னோட லாபத்தில் 10% வந்து இனிமேல் வந்து பீப்புள்ஸ் கொடுக்குறதா ஒரு சின்ன ஒரு ஐடியா. அது அது 10% அப்படிங்கிறது நான் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறப்ப ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். பட் நமக்கு அது ஒரு நேரத்து செலவு, ஒரு நேரம் நம்ம காருக்கு ஒரு ஃபியூல் போடுற காஸ்ட் தான். பட் அது வந்து வெளியே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து அது பெரிய தொகை. ஸோ அதை நான் அப்படி ப்ராப்பராக பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இதே கட் பண்ணிக்கலாம். காலையில் இருந்து வ்ளாக் எடுக்கிறது பேரில் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் சீரியஸாக சொல்கிறேன், இந்த வ்ளாகர்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ ப்ராப்பராக வ்ளாக் எடுக்கிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. நான் வ்ளாக் எடுக்கலை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நைட் டைம். நான் மார்னிங்கே சொன்னேன் என்னோடய டே வந்து ஒரு டீயில் ஆரம்பித்து டீலேயே முடிஞ்சிடணும். ஸோ இப்போ டீ குடிக்க தான் வந்திருக்கோம். வாங்க, என்னோட கடைசி டீ இந்த டேயில், இது என்னோட கடைசி டீ. என்னோட மொத்த உலகமே சம்டைம்ஸ் இந்த ஒரு டம்ளருக்குள்ளேயே அடங்கிடுதுங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. காலையிலேருந்து நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டேன், பட் எல்லாத்தையும் நல்லா கேப்சர் பண்ண முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. இட்ஸ் ஆல் ஓகே. பட் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பப்ளிக்கில் வந்து நான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறேன். அது எப்படி கொஞ்சம் மாற்றுறதுன்னு தெரில. அண்ட் ஓகே, இதுதான் என்னோடய ஈவன் நைட்டு. இது என்னோடய ப்ளேஸ். லைக் ஒரு 11-11:30 ஆகிறப்ப இங்கே வந்து டீ குடிச்சிட்டு இப்படி உட்காந்துருவேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வெளியிருந்து பார்க்குறவங்க என்னடா இப்படி இருக்காங்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இப்படி நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து உட்காந்து யாருமே இல்லாமல், லைக் சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் நான் மட்டும் இந்த மாதிரி உட்காந்து இதுவும் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை, இன்னும் போகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இதில் நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, இல்லை எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தோடு வருவோம், 4 பேருக்கு உதவி செய்யறதோடு வருவோம். தேங்க்யூ.